அனைவருக்கும் வணக்கம். தற்குறிகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். இந்த தாவிக தவிட்டு தற்குறிகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்னெல்லாம் அலப்பறைகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த எஸ்ஐஆரை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்ற பேரில் திமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சம்மந்தமே இல்லாமல். அந்த கூட்டத்தில் விட்டு போனது, கெட்டு போனது, சில நபர்கள் பேசுனதெல்லாம் நம்ம பார்க்கல. அதெல்லாம் நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம். அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. வாங்க ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். ஸ்டாலின் டிஎம்கே ஏன் இவங்க அவங்க பண்ண வேண்டியதானே? இந்த ஓட்டுன்றது எல்லாருக்கும் தானே. ஏன் இது அவர் பண்ணிருக்க வேண்டியதானே? ஏன் நாங்க தான் பண்ணணுமா? நாங்க பண்ணாதான் நீங்க அடுத்து கட்சியில இருந்து பண்ணுவீங்களா? நாங்க தெரிஞ்சாதான் நீங்க தெரிவிங்கன்னா அப்ப நீங்க எங்களுக்கு தேவையில்லை. ஆட்சியை கொடுங்க, நாங்க ஜெயிக்கிறோம். 2026ல தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வாய்ப்பு எங்களுக்கு தான் இருக்கு. எங்களுக்கான ஓட்டுரிமையை யாருமே படிக்க முடியாது. எங்க ஓட்டு இது, நாங்க தான் வெற்றி பெறுவோம். ஆட்சியை கொடுங்க, நாங்க ஜெயிக்கிறோம். 2026ல ஆட்சியை கொடுங்க, நாங்க ஜெயிக்கிறோமா? என்ன ஆட்சியை கொடுத்தா தான் ஜெயிப்பீங்களா? இப்போ ஜெயிச்சு ஆட்சிக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆட்சிக்கு வந்தால் இவங்க ஜெயிப்பாங்களாம். என்ன இது புதுசாக இருக்கு? ஏய் திமுக, நீ செத்த, நீ தானே ஏதோ பண்ணியிருக்க திமுகவுக்கு எதிராக. நீ தானே ஏதோ பண்ணியிருக்க எங்களுக்கு எதிராக, எங்கள் ஓட்டுக்கு எதிராக நீ ஏதோ பண்ணிட்ட, ஏதோ சதி பண்ணிட்ட மேன். பாஜக எதுவும் பண்ணலை, திமுக நீ என்ன பண்ணுன, உன்னை விட மாட்டேன். ஏன் இது அவர் பண்ணிருக்க வேண்டியதானே? ஏன் நாங்க தான் பண்ணணுமா? நாங்க பண்ணாதான் நீங்க அடுத்து கட்சியில இருந்து பண்ணுவீங்களா? இவங்க என்ன பண்ணுனாங்க? இவங்க பண்ணுனாதான் அடுத்தடுத்து கட்சியில இருந்து என்ன பண்ணுனாங்க? இல்ல புரியலையே. என்னங்க இவங்க சொல்றாங்க, ஒரே குழப்பமா இருக்கு. நாங்க தெரிஞ்சாதான் நீங்க தெரிவிங்கன்னா அப்ப நீங்க எங்களுக்கு தேவையில்லை. இவங்க தெரிஞ்சாதான் நம்ம தெரிவோமா? என்ன தெரிஞ்சு என்ன தெரிஞ்சாங்க? என்ன அது? என்னங்கய்யா இது? ஒரே குழப்பமா இருக்கு. இந்த மாதிரிப்பட்ட தற்குறிகள்லாம் பேசுறத பார்த்தோன்னு வைங்களேன், நான் போன காணொலியிலேயே சொல்லியிருப்பேன், எல்லாருக்கும் கிறுக்கு பிடிச்சிரும். கிறுக்கு பிடிக்க வைக்கிற மாதிரியே பேசுறாங்க பாருங்க. ஸோ ஒருத்தரெல்லாம் கமெண்ட் போட்டிருந்தாரு, கொஞ்ச நாளைக்கு உங்கள் வீடியோவெல்லாம் நான் அவாய்ட் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு மன நிம்மதி போகுது உங்கள் வீடியோவை பார்த்தா, அதனால அவாய்ட் பண்ணுறேன், இல்லைன்னா கிறுக்கு பிடிச்சிரும் அப்படின்லாம் கமெண்ட் போட்டிருந்தாரு. எனக்கே வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் யாம் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறுக. இவங்களெல்லாம் வச்சுட்டு தான் இந்தியா வல்லரசு ஆகிறதுக்கு கனவு கண்டுக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமாக வல்லரசு ஆயிடுவோம். சூப்பர். அப்துல் கலாம் கனவு கண்ட அந்த இளைஞர்கள் படை இதுதான். என்ன மாதிரியா இருக்காங்கடா டேய். நாங்கள் தெரிஞ்சாதான் நீங்களும் தெரிவிங்களா? ஏய் திமுக, எங்ககிட்ட ஆட்சியை கொடுங்க, நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்றாங்க. அதாவது எங்ககிட்ட ஆட்சி கொடுத்தீங்கன்னா நாங்கள் பார்த்துப்போன்னு சொல்கிறாங்க. ஆட்சின்றது ஏதோ பணத்தை பையில் போட்டு இந்த பையை பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல. அப்படியே பையில் போட்டு கொடுத்தா நாங்கள் பத்திரமா பார்த்துக்குவோன்ற மாதிரி. இவங்க கையிலெல்லாம் ஆட்சியை கொடுத்தா என்ன ஆகும்னு நமக்கு தெரியாதா? எஸ்ஐஆரை கட்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்று இந்த சென்ட்ரல் மீடியன்னு கம்பி கிம்பி எல்லாத்தையும் வளைச்சி போட்டுட்டு கிடந்து உசுரை வாங்கிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க கையிலெல்லாம் ஆட்சியை கொடுக்கணுமா? கொஞ்சம் கூட சிவிக் சென்ஸ், அது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அதை நம்ம டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற அறிவு அது கூட இல்லை. அந்த அறிவு கூட இல்லை. இவனுங்க கிட்ட ஆட்சியை கொடுத்தா, அதிகாரத்தை கொடுத்தா, பவர்னு ஒன்று வந்துச்சுன்னா என்னெல்லாம் பண்ணுவானுங்க? நான் டிவி கேல இணைஞ்சதுனால எனக்கு சுத்தமா அந்த கொடுக்கவே இல்லை, வரவே இல்லை. நான் போய் கேட்டா மூடி வச்சிருக்கோமா, இந்த எஸ்ஐஆர் ஃபார்முக்காக நாங்க மூடி வச்சிருக்கோம், நேற்று ஆன் பண்ணல, நாங்க அது ஓபன் பண்ண பிப்ரவரி மாசம் தான் எனக்கு ஐடி கார்டு கொடுப்பாங்க. அப்ப என்னுடைய ஓட்டு போச்சுல, அப்ப நான் ஓட்டுக்காக போய் விஜய் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா ஸ்டேஷன்ல? சொல்லுங்க. அப்ப ஒரு ஓட்டு, ஒரு தொகுதியிலே 100 ஓட்டு போச்சுன்னா உங்களுக்கு என்ன ஓட்டு? நாங்க ஓட்டு விஜய்க்கு போட்டா கூட அங்க கணக்கிட்டு வராது. அதுக்காக தான் நாங்க இது வேணான்றோம். கண்டிப்பா மத்திய அரசாங்கத்தை நாங்க கடுமையா இந்த இடத்துல விமர்சிக்க பண்றோம். மத்திய அரசு இந்த இடத்துல கடுமையா விமர்சிக்கப்படுறாங்களாம். ரொம்ப வருத்தப்படுறாங்க. மத்திய அரசு கடுமையாக விமர்சிக்கப்படுறாங்க. நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம். மத்திய அரசு யாருமே கடுமையாக விமர்சிக்காதீங்க. இந்த எஸ்ஐஆர் விஷயத்தில் திமுகவை எல்லாரும் விமர்சிங்க, சரியா? திமுக விடக்கூடாது. மத்திய அரசை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. மத்திய அரசை கடுமையாக விமர்சிக்கப்படுறோம். இவங்க போய் கேட்டப்போ நாங்கள் மூடி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன இது? அது என்ன கறி குழம்பா? என்ன சாம்பார் வச்சுருக்கக்கூடிய பாத்திரமா மூடி வச்சுருக்கிறதுக்கு? இப்போ இவங்க டிவிகே தொண்டர்ன்றதுனால இவங்களுக்கு ஃபார்ம்லாம் கொடுக்கலையாம். இவங்க டிவிகே காரங்கன்னு எப்படி தெரிஞ்சுது? இவங்க இன்ஸ்டாகிராமில் யாரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, யாரோடைய போஸ்ட்லாம் அதிகமாக லைக் போட்டிருக்காங்க, அப்புறம் இவங்க யாரை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க, எல்லாத்தையுமே கணக்கெடுத்து எல்லாத்தையும் உளவு பார்த்துருக்காங்க. யாரோ உளவு பார்த்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க டிவிகே காரங்கன்னு கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் எடுத்து மூடி மறைச்சி வச்சுட்டாங்க. இவங்களுக்கு எஸ்ஐஆர் ஃபார்மெல்லாம் எடுத்து மூடி மறைச்சி வச்சுட்டாங்க. என்னங்கடா டேய், என்னங்கடா இப்படி இருக்கீங்களாடா டேய்? அந்த மாதிரி கரூருக்கு முன் கரூருக்கு பின், இந்த கரூருக்கு முன்னே பின் இதெல்லாம் யாரால வந்ததுன்னு நினைக்கிறீங்க? இந்த திமுக அரசால் தான் வந்தது. இந்த 10 ரூபாய் பாட்டில் இருக்கிறாரே, அவர் பண்ண வேலை இதுன்றது மக்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க.
ஆஹா, அதே கான்ஸ்பிரசி தியரி பரப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த லேடி புஷி ஆனந்த். மேடையில் போய் நின்றுக்கிட்டு தளபதியே அப்படின்ட்டுலாம் இருந்து புஷி ஆனந்த் மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த அம்மா. தளபதி எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு. இப்போ பாருங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் தான் காரணம்னு இந்த அம்மா கேஸ் சிபிஐ கிட்ட இருக்கிறப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன தைரியத்தில் பேசுகிறாங்கன்றது புரிய மாட்டேங்குது. மக்கள் எல்லாருமே இந்த சம்பவம் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தான் பண்ணிட்டாரு, திமுக அரசு தான் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்களாம். அது வந்து மக்களுக்கெல்லாம் தெரியுமா? சரி, அப்படின்னா விஜய் அவர்கள் கரூருக்கு நேராக போயிருக்க வேண்டியது தானே? எதுக்கு அந்த மக்களை எல்லாம் மகாபலிபுரத்துக்கு கூட்டிகிட்டு வந்து பார்த்தாரு? கரூருக்கு போயிருக்க வேண்டியது தானே? ஏன் பயம்? என்ன பிரச்சனை கரூருக்கு போகிறதுல? இப்போ மக்கள்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அங்கேருந்தே தெரியுது. மக்கள்லாம் விஜய்க்கு எதிராக இருக்காங்க. எவ்வளோ பேர் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் கடுப்பில் திட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். மக்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. கரூருக்கு போய் பாருங்களேன். உங்கள் தலைவரை கொஞ்சம் கரூர் பக்கம் போய் பார்க்க சொல்லுங்களேன். உண்மை நிலவரம் என்னன்றது அப்போ தெரிய வரும். அதாவது எங்க இருந்தாலும் ஓட்டு வரணும். எம்ஜிஆர் எப்படி ஓட்டு வாங்கினாரு? அமெரிக்காவில் பட்டுக்குன்னு நான் கேட்குறேன், எப்படி வாங்கினாரு? வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு போய் ஓட்டு கேட்டாரா? ஆஹா, வீதிக்கு வீதி தெருவுக்கு தெருவு போய் ஓட்டு கேட்கறது எங்கள் தலைவரால் முடியாத ஒரு காரியம் அப்படின்னு இவங்கெல்லாம் ஒத்துக்கிறாங்க. சூப்பர், நல்ல தலைவன். அப்போ எல்லாரும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, விஜய் வந்து பனையூருக்கு மக்களையெல்லாம் வர வச்சு ஓட்டு கேட்பாரு, தெருவில் இறங்கி வந்து ஓட்டு கேட்க மாட்டார் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா. அதெல்லாம் உண்மைதான். பாருங்க, அவங்க தொண்டர்களே ஒத்துக்கிறாங்க, இவரெல்லாம் வெளியே வரமாட்டாரு, நம்ம ஏதாவது டயலாக் அடிச்சு விடுவோம். எம்ஜிஆர் எப்படி வெளிநாட்டில் இருந்து ஜெயிச்சாரு, அவர் என்ன வீதிக்கு வீதி தெருவுக்கு தெருவு இறங்கி வந்து பேசினாரா, அவர் ஓட்டு கேட்டாரா அப்படின்லாம் வந்து முட்டு கொடுக்குறாங்க. பாருங்க, பண்றது அயோக்கியத்தரம், இதுக்கு முட்டு வேற. படுத்துக்கினா யாருக்காக போட்டாங்க? எம்ஜிஆர் முகத்துக்காக போட்டாங்க. ஃபேஸ் வேல்யூ, தலைவர் வந்தா நம்ம நல்லா இருப்போன்னு. அதே ட்ரெண்டிங் தான் இப்போ. தலைவர் உக்காந்த இடத்துல ஓட்டு வாங்குவாரு. ஃபேஸ் வேல்யூ இதுதான் அந்த நடிகர்ன்ற அந்த மோகத்தில் போய் ஓட்டு போடுறது. எம்ஜிஆர் அவர்களுக்கு ஓட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே அந்த ஃபர்னிச்சர்லாம் தூக்கி போட்டு உடச்சி மக்கள்கிட்டலாம் எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு. இந்த அதிமுகன்ற கட்சியில் போய் சேர்ந்தவங்க, அங்கே இருந்தவங்க முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய தீவிர ரசிகர்கள் தான். இந்த ரசிக மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்களை டார்கெட் பண்ணி தான் இப்போ விஜயுமே வந்திருக்காரு. ஃபேஸ் வேல்யூ, இவர் வந்தால் அப்படியே தமிழ்நாடு வந்து நல்லா இருக்குமா? ஃபேஸ் வேல்யூவை வச்சே வந்து இவர் நல்ல ஆட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் நம்பணுமா? தமிழ்நாட்டு மக்கள்லாம் என்ன அவ்வளோ முட்டாள்களா? இவங்க முட்டாளாக இருப்பாங்கன்னா அதே மாதிரியே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே முட்டாளாக இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரசிக குஞ்சுகள் வேணும்னா ஃபேஸ் வேல்யூ, தலைவன் வந்தால் இங்கே எல்லாம் மாறிடும் அப்படின்ட்டு சினிமா மாதிரி நினச்சிட்டு ஓட்டு போடுவாங்க. இவங்க அதை தான் ஒத்துக்கிறாங்க, இவங்களே ஒத்துக்கிறாங்க. எல்லாரும் அப்படி ஓட்டு போடுவாங்களா? எல்லாரும் அப்படி போட மாட்டோம். நோ வே, எல்லாரும் அப்படிப்பட்ட தற்குறிகள் கிடையாது. தளபதி வந்தாலே அந்த இடம் மாநாடு. அப்போது வராரு, இப்போ தலைவருக்கு அஞ்சலி செலுத்த வராருன்னா அங்கே போதுமான போலீஸ் போஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அது ஒத்துழைக்கணும். ஏன் ஒத்துழைக்க மாட்டாங்கன்னா, இல்லை எதனா பண்ணி முடிச்சு விடுவாங்க. இவங்களுக்கே தெரியும், அவர் வந்தாலே மாநாடு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் வந்தாலே கூட்டம் கூடிரும். இப்படியே சொல்லி எத்தனை பேரோட இன்னும் சாகடிக்க போறீங்க? நம்ம எவ்வளோதான் கேட்டாலும் இந்த தற்குறிகளுக்கு புரிய போகிறதில்ல. இப்படியே வந்து க்ளோரிஃபை பண்ணி இந்த ரசிக மோகத்தை எனேபிள் பண்ணி இன்னும் பல பேரை சாகடிக்கிறதுக்கு தெரியுறானுங்க. நீங்கள் வேணா பாருங்க, இந்த 41ன்றது முடிவு கிடையாது, இந்த 41 தான் ஆரம்பமே. இவனுங்க இந்த மாதிரி தூண்டி விட்டு இன்னும் பல பேரை சாகடிக்க போறானுங்க. பொலிட்டிக்கலான அரசியல்னா என்னன்னு தெரியாத, ரசிக மோகம் கொண்ட, ரசிக வெறியில இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், பொதுமக்கள்னு பல பேரை சாகடிக்கிறதுக்கு தெரியுறானுங்க. சரியா? தலைவர் அங்க பாடினார்ல, பாட்டில் 10 ரூபாய், அது பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு. அதுல என்ன குழப்பம் உங்களுக்கு? அதுதான் எங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்கள இருந்து அதைத்தான் போட்டு பாட்டை போட்டு டான்ஸ். பாட்டலுக்கு 10 ரூபாய், பாட்டலுக்கு 10 ரூபாய், பாட்டலுக்கு 10 ரூபாய். போதுமா? சூப்பர், நல்ல ஆக்கப்பூர்வமான அரசியல் பேசியிருக்காங்க இந்த அம்மா. ஐயோ, இந்த அம்மாவை தான் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க தற்குறிகள். ஏன் தெரியுமா? இந்த அம்மா அவங்க லாங்குவேஜ்லேயே பேசுகிறாங்க. எப்படி? படுத்திக்கினே ஜெயிப்பாரு, ஃபேஸ் வேல்யூ இருக்கு, தலைவர் வந்தா எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க, தளபதி அப்படின்லாம் வந்து கத்துறது. இந்த மாதிரிலாம் வந்து பேசுனா பின்ன என்ன, தாவேக்காரனுங்க தான் ஆதரிப்பானுங்க, அறிவு இருக்கக்கூடிய யாராவது ஆதரிப்பாங்களா? அதே மாதிரியே பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தலைவனை அந்த லட்சணம் தான். என்னத்த சொல்றது, இது ஒரு கட்சி மண்ணாங்கட்டின்னு வந்து நிக்குது பாருங்க தமிழ்நாட்டில். இந்த ஜனநாயக படத்தை பார்த்து அவர் அரசியல் எப்படி பண்ணுவாரோ அவருக்கு தெரியும். இந்த படத்தை எதுக்கு எடுக்கிறாருன்னா அரசியலுக்காக தான் எடுக்கிறாரு. இது லாஸ்ட் படம் அவருக்கு. இந்த படத்தை பார்த்து எல்லாரும் அவரு தான் ஓட்டு போடுறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த ஜனநாயகன் படத்தை பார்த்து எல்லாரும் அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கான். அப்போ இந்த ஜனநாயகன் படமே வந்து தேர்தலுக்கான பிரச்சாரம் தானே, விஜயுடைய பிரச்சார வடிவம் தானே. அப்போ கடைசி வரைக்கும் மக்களெல்லாம் வந்து வாக்கு கேட்க மாட்டாரு, அவருடைய அரசியலை பேச மாட்டாரு.
அதெல்லாம் கிடையாது. அப்படி அரசியல் பேச வந்தாருன்னா மக்களை எல்லாம் கொன்னுடுறது இல்லையா, மக்களை தேடி வந்தாருன்னா அவ்வளோதான். அவர் வந்து இந்த மாதிரி வீட்டில் இருந்து வீடியோ போட்டு திமுகவை திட்டுவார் சம்மந்தமே இல்லாமல், என்ன சார் சிஎம் சார் அப்படி இப்படின்னு வீடியோ போடுவார். அது போக இந்த ஜனநாயகன் படம் வேறையாம். இந்த ஜனநாயகன் படத்தை வச்சு தான் மக்கள்லாம் ஓட்டு போட போகிறாங்க. சூப்பரான புரிதல். இல்லைனா வீட்டில் உட்காந்து காஃபி குடிச்சிக்கினே ஜெயிப்பாருன்னு சொல்லுவாங்க. எப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் பகிர்றாங்க பாருங்களேன் இந்த தாவேக்கன்ஸ். அடுத்ததாக ஒன்று சொல்லணுங்க, இந்த ஒன்றிய அரசு நம்ம கோயம்புத்தூர் மதுரைக்கெல்லாம் வந்து மெட்ரோ திட்டம் இருக்கு இல்லையா, மெட்ரோ ரயில் திட்டம், அதை வந்து நிராகரிச்சிருக்காங்க. என்ன காரணம் சொல்லி நிராகரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை வந்து அந்த அளவுக்கு இல்லையா, மெட்ரோ திட்டத்தை அமல்படுத்துகிற அளவுக்கு அங்கே போதிய மக்கள் தொகை இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிருக்காங்க. ஆனால் பாஜக ஆளும் மாநிலங்களில் சில இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மக்கள் தொகை கிடையாது. மதுரை அளவுக்கு, கோயம்புத்தூர் அளவுக்கு கூட மக்கள் தொகை கிடையாது. ஆனால் அங்கேயெல்லாம் மெட்ரோ திட்டத்துக்கு அப்ரூவ் பண்ணி அங்கெல்லாம் மெட்ரோலாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டு மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி உண்டு. பல விஷயங்கள் அதை நம்ம பார்த்துருப்போம். அதில் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்ததும் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயமா இப்போ சேர்ந்துருக்கு. இப்போ ஒருவேளை விஜய் வந்து காணொளி வெளியிடுறார் அப்படின்னா என்ன திரும்ப பண்ணுவார், இந்த சம்பவத்துக்கு முன்னாடியே சொல்லிப்போம், அதை பற்றி பேசுவார். மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து நிராகரிச்சிருக்காங்க, அது ஒன்றிய அரசுன்னு சொல்ல மாட்டார், பாஜகன்றது வாயில் வராது, நிராகரிச்சிருக்காங்க. இந்த திமுக அரசு என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியல, கோவைக்கு மதுரைக்கெல்லாம் மெட்ரோ ரயில் திட்டத்தை தரவிடாமல் ஆக்கிட்டு இருக்காங்க. மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து திமுக அரசு இப்படி பண்ணிருச்சு, திமுக தான் காரணம், இதுக்கு திமுக மட்டும் ஆட்சியில் இல்லைன்னா இது நடந்திருக்கும் அப்படின்ட்டு திமுகவை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். பாஜகவை பற்றி பேசவே மாட்டார். அந்த லட்சணத்தில் தான் இந்த கட்சி இருக்குது மக்களே. இந்த காணொளி நான் இதோட என் பண்ணிக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.